அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமைன்றது முஸ்லீம்களுக்கு ஒரு சின்ன பண்டிகை மாதிரி. ஸோ சின்ன பண்டிகைனா நம்ம என்ன செய்வோம், என்ன செலிப்ரேட் பண்ணுவோம்? எதுவுமே பண்டிகை, ஏதாவது ஒரு பண்டிகைனா நம்ம பிரியாணி இல்லாமல் அந்த பண்டிகை ஆகவே ஆகாது. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மட்டன் பிரியாணி. ஸோ வாங்க எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை எப்படி ஜும்மா நமாஸ் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ வீட்டில் பிரியாணி கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மர்ஹபா மர்ஹபா மர்ஹபா. வெல்கம் டு மர்ஹபாஸ் ராயல் கிச்சன். பிரியாணி என்றது இட்ஸ் நார்மலி பிரியாணின்ற ஒரு வார்த்தை இல்லை. பிரியாணின்றது அது நம்ம உள்ளத்தை சந்தோஷமாக்கிடுது. அதுதான் பிரியாணி. வெறும் நம்ம ரிலீஜனுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமிய ரிலீஜனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜனில் இருக்கிறவங்களுக்கும் பிரியாணின்னா ஒரு தனி சந்தோஷமே வந்துடும். ஸோ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என் வீடியோஸை, என் ரெசிபீஸை ட்ரை பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. ஸோ நான் எடுத்துருக்கிறேன் பாஸ்மதி அரிசி. என்னோட ஓன் பிராண்டு. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி, இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பாஸ்மதி ரைஸ் அவைலபிள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் 2.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கு. அளவு உரிச்சிட்டுக்கு அப்புறமா நீங்கள் அளவு எடுக்கணும். உரிச்சி மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமா நீங்கள் அளவு எடுக்கணும். 1 கிலோ வெங்காயம். நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதுவும் அப்படி தான் நீங்கள் வெட்டினக்கு அப்புறமா தான் நீங்கள் வெயிட் எடுக்கணும். 1 கட்டு கொத்தமல்லி, 10 பச்சை மிளகா, 1 கட்டு புதினா, 35 கிராம் மிளகாத்தூள், 15 கிராம் கரம் மசாலா, 240 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, அதே அளவுக்கு 240 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் மட்டன் வேக வைக்கும் போது, நான் மட்டன் தனியாக வேக வச்சுட்டேன். நீங்கள் மட்டன் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேனில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ரெசிப்பியில் நம்ம ஹிடன் இன்க்ரீடியன்ட் இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியில் கரம் மசாலா, நான் இதில் கொஞ்சம் லவங்கு, ஏலக்காய், அப்புறம் பட்டை போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெய் ரொம்ப சூடாக தேவையில்லை. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சின்னா அந்த பச்சை மிளகா வெடியை ஸ்டார்ட் பண்ணிவிடும். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம வெங்காயத்தில் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்காக வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். அது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அது தனியாகவே ஒன் மேன் ஹீரோ மாதிரி அது தனியாக அது வதக்கட்டும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம இன்னொரு அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு அதில் தண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், தண்ணியில் ஆவி வருது. இப்போ நம்ம அதில் கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுவோம். நீங்கள் பார்க்கலாம் லவங்க, ஏலக்காய், பட்டை எல்லாம், லவங்கம், ஏலக்காய், பட்டை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதில். அப்புறம் ஒரு ஜாவித்ரி போட்டிருக்கேன் அதில். அப்புறம் அதை மூடி கொதிக்க விடலாம். அது நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டு விடுதலில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இஞ்சி பூண்டு விடுது நல்லா ஆட் பண்ணிவிட்டு, எல்லாம் பிரியாணியில் ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். நம்ம இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போயிட்டு அதோட நல்ல வாசனை வந்துடணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். சரி, நீங்கள் என்னை கேட்கலாம், எப்படி நம்மளுக்கு தெரியும்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த இஞ்சி பூண்டு போட்டு நம்ம வதக்கும் போது இஞ்சி பூண்டு உதிரி ஆகிடும். நம்ம முட்டை பொடி மாசு பண்ணால் எப்படி முட்டை உதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உதிரி ஆகிட்டுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிட்டுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் இதில் போட்டுடலாம். அப்புறம் கரம் மசாலா பாதி இதில் போட்டுடலாம், பாதி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் கார்னிஷிங் தேவையாயிடும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குயிக் மிக்ஸு கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ பாருங்கள், இப்போ மூடி வச்சிட்டோம். இப்போ திறந்து பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கின்னு இருக்குது. மசாலா நல்லா எண்ணெய் விடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ குயிக் மிக்ஸ் கொடுத்துட்ட உடனே நம்ம இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் மேலே வருது. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த வேக வச்ச மட்டன் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அது குக்காக விடலாம்.
அது வரைக்கும் நம்ம பாருங்கள் தயிரை வந்து இப்படி அடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேணால் மிக்சியில் வேணால் ஒரு அடி அடிச்சிக்கலாம். நான் கையிலே நல்லா இப்படி அடிச்சுக்கிறேன். ஏன்னா மிக்சியில் ஒரு சமயம் நீங்கள் அடிக்கும் போது என்ன தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ கையில் அடிச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் கையில் அடிச்சுக்கோங்க, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிரை. அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் அப்புறம் 2 எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நம்ம இந்த அக்னியில் இதை ஆட் பண்ணிக்கலாம், இந்த குழம்புல இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த தயிர் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து இதில் போட்டுருவோம். ஸோ நல்லா இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு இப்போ நீங்கள் அப்படியே பார்க்கலாம் என்ன மேலே மெதுக்கினே வருது பாருங்கள். சாரி, என் தமிழில் ஏதாச்சும் கொஞ்சம் ஃபால்ட் இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நல்லா மெதுக்கிட்டு வருது இப்போ பாருங்கள். இப்போது இந்த ஆவி வர மாதிரி அப்படி நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் புதினா போட்டுருவோம் இதில். ஸோ புதினா போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ தண்ணி எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நீங்கள் ஊற வச்சுருக்கிற அரிசி அதில் போடணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது போடணும். நல்லா கொதிச்சிட்ட உடனே போட்டிங்கன்னா 10 நிமிஷம் அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் நீங்கள் அது வடிச்சிடணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அரிசி வந்து குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜை நீங்கள் எடுத்துடலாம். உங்கள் டைமிங், உங்கள் அடுப்பு எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், அரிசி இந்த மாதிரி மேலே வந்துடணும். மேலே வந்துட்டு நீங்கள் இது கூட உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இன்னொரு ஐடியா கூட பண்ணலாம். ஒரு அரிசி எடுத்து நீங்கள் உங்கள் கடுவாப்பல்ல வச்சு நீங்கள் அது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாதி வெந்து பாதி வேவாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வடிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம அரிசி வந்து ரெடியாக நம்ம வடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த வடித்த அரிசியில் கீழே கொஞ்சம் அரிசியை அப்படியே வச்சுக்கிட்டோம். நம்ம லேயரிங்லாம் ஒன்றுமே பண்ணலை. ஸோ அரிசியை வடிக்கும் போது கொஞ்சம் கீழே அரிசியை நிப்பாட்டிக்கிட்டு நம்ம வடிச்சிட்டோம். ஸோ நம்ம அக்னியை வந்து இதில் போட்டுருவோம். இந்த குழம்பை இதில் அரிசியில் கொட்டிடுவோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரிசி வடிச்சிங்கன்னா அரிசி உடையிறலாம் சான்ஸே இருக்காது இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிட்டு மிச்ச அரிசியை இதில் போட்டுடுவோம். மிச்ச அரிசி இதில் போட்டுட்டு எப்படி நான் கலர்றேன் வீடியோவில் பாருங்கள், அந்த மாதிரி கலருங்க. அரிசி உடைய சான்ஸே இல்லை இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்படி கீழேருந்து எடுத்து மேலே போடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து லேயரிங் பிரியாணிலாம் இல்லை, சென்னை முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிடுங்க. தூவிட்டு அரிசியை லெவல் பண்ணி பிளேட் போட்டு மூடிடுங்க. ஸோ நம்ம அந்த குழம்பு வச்சுருந்த சட்டியில் சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டோம். நம்ம வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது அடுப்புக்கு மேலே தம்முக்கு விட போகிறோம். ஸோ தம்முக்கு வச்சுருவோம் இது. ஸோ நம்ம தம்முக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வைப்போம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க, ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க. இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சைடில் பாருங்கள் புகை வருது பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். சைடில் உங்களுக்கு புகை தெரியுது. இந்த மாதிரி புகை தெரிஞ்சிச்சுன்னா அரிசி வந்து தம் ஆகிடுச்சின்னு அர்த்தம், பிரியாணி வந்து தம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க, அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் மாஷா அல்லாஹ் எப்படி இருக்குதுன்னு. மவுத் வாட்டரிங்காக இருக்குது, வாயில் தண்ணி வருது இல்லையா, அதுதான் மட்டன் பிரியாணி. ஸோ வாங்க மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் அரிசிலாம் வந்து அப்படியே ஒன்று கூட உடையாமல் அப்படியே லென்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ மாஷா அல்லாஹ் ரொம்ப டேஸ்டியான உங்களுக்கு மட்டன் பிரியாணி நான் காமிச்சிருக்கேன். ஸோ சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அது வரைக்கும் ஜஸாக்கல்லாஹ்.